Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்ட் அண்ட் டேஸ்டியான ஸ்டஃப் மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்க போறோம். கிழங்கு நல்லா வெந்தோன தோலை உரிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு மிளகாவா எடுத்து உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நீட்டா வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு ரெடிமேட் பஜ்ஜி மாவில் தான் செய்ய போகிறோம். தண்ணி அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எண்ணெய் நிறைய இழுக்கும். இப்போது கடாயில் எண்ணெய் சூடாகி ரெடியாக இருக்க பஜ்ஜியை போட்டு பொரிச்சிடலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மிளகாயை இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாவில் முக்கி எண்ணெயில் போட போகிறோம். நல்லா கோல்டன் கலரில் பஜ்ஜி சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நீங்களும் இந்த சுவையான ஸ்டஃப்ட் மிளகாய் பஜ்ஜியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.